சொல்லுங்க மேம். ஹலோ சார். இப்ப குரூப் 2 மெயின்ஸுக்கான இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்த 2 இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டுக்கு வில்லிங் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அது எவ்ளோ பேருக்கு ஆமா. வந்திருக்குங்க சார்? எல்லாருக்குமே மெயில் வந்திருக்குங்களா? இல்ல நம்மகிட்ட தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. எத்தனை கவுண்டிங்கே எங்களுக்கு சொல்லலம்மா. கவுண்டிங் சொன்னீங்களா? ஆமா, ஆமா. ஓகே. டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணும்போது இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம டெலகிராம் போலெல்லாம் கண்டக்ட் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இல்லை 8 பேர் வரைக்குமே கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ, சப்போஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் இந்த போஸ்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சா நான் எடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கு அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பேஸ்ட் அப்பான் அந்த ரேங்க் லிஸ்ட், அந்த கம்யூனல் ரேங்க் எல்லாத்தையும் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிச்சிட்ட பின்னாடி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரேங்க் பொசிஷன் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. April 1st வீக், 2nd வீக்குள்ளே எல்லா ப்ராசஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது தான் வந்திருக்க இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.